திருச்சிற்றம்பலம். அடியார்கள் திருவடியை வணங்கிக்கிறேன். இன்று பேரூர் புராணத்தில் முதல் படலம் திருநாட்டு படலம். திருநாட்டு படலத்தில் இந்த கொங்கு நாட்டுடைய சிறப்பு எல்லாம் சொல்கிறாரு. அதை அடியார்கள் துதித்தார், அவையடக்கம் சொன்னார். இப்போ நாட்டு படலத்தில் பேரூருடைய கொங்கு நாட்டில் இருக்கிற பேரூரை பற்றி அதை நாட்டு படலம்னு சொல்லி இந்த படலம் ஆரம்பிக்குது. இதில் கொங்கு நாட்டோட சிறப்பு தான் கூறியிருக்காரு. இதுவும் ஒவ்வொரு பாதிகமாக பார்ப்போம். திங்களும் உரோணியும் திகழ்ந்த திறம் என்ன, மங்கள வினைத்தொழிலும் மங்கையரும் வேத அங்கியும் வளர்க்கும் மறை அந்தனரும் காவும் கொங்கு மலிகின்றதொரு கொங்கு வளநாடு அப்படின்னு சொல்கிறாரு. நாட்டை பற்றி சொல்லும்போது, அதாவது திங்களும் ரோஹிணின்னா ரோஹிணி நட்சத்திரம், சந்திரனும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்துருக்கிறது. திகழ்ந்த திறம் என்ன, மங்கள வினைத்தொழிலும் மங்கையரும், அதாவது திருமணம் செய்திருக்குரிய அந்த மங்கள நாள். அது மங்கள வினைத்தொழில்னா மங்களம், திருமணம் செய்வதற்கான ஒரு நல்ல திறமான நாள் அப்படின்னு சொல்கிறாரு. மங்கையரும் வேத அங்கியும் வழக்கம் மறை அந்தனரும், அதாவது அந்த ரெண்டும் சேர்ந்த பெருமை, அந்த மங்களம் பொருந்தியது மாதிரி, அதாவது ரோஹிணியும் சந்தனும் சேர்ந்து இருந்து திருமணம் செய்யக்கூடிய மங்கள நாள் மாதிரி இந்த கொங்கு நாட்டில் மங்களமும் மங்கையரும் சேர்ந்து வைதீக நெருப்பு, அதுதான் வளர்க்கும் மறை அந்தனரும், அங்கினா நெருப்பு, அங்கியும் வளர்க்கும் அந்தனரும், அந்த கொங்கு நாட்டில் மங்களமும் மங்கையரும் சேர்ந்து வைதீக நெருப்பும் அதை வளர்க்கின்ற அந்தனரும் சேர்ந்தும் சோலையும் தேனும் சேர்ந்தும் சிறப்பு தருகின்றன. எல்லாம் சேர்ந்துருக்கு, ஒன்றோட ஒன்று உறவு கொண்டு சிறப்பாக இருக்குது கொங்கு நாடுன்னு சொல்கிறாரு. அதாவது கொங்கு நாட்டில் இந்த இல்வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது, பக்தியும் சிறப்பாக இருக்குது, இயற்கையும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா அதுதான் நம்மகிட்ட சொல்லுது. இல்வாழ்க்கை சிறந்தது மங்கையரும் வேதாங்கி வழக்குமாற அந்தனரும், அவங்கெல்லாம் இல்வாழ்க்கையிலையும் சிறந்து பக்தியிலையும் சிறப்பாக இருக்காங்க, இயற்கையும் இங்கே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது திருநாட்டு படத்தில் முதல் பாடல். இதில் ஒன்றும் நுட்பமான கருத்து ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் இருக்குது. அடுத்து ரெண்டாவது பாட்டு. கோதை பயில் விற்கொடி குலாவிய புயத்தன், கோதையர் விழிக்கணை குடிக்கும் மருமத்தன், கோதை கமழும் கவிகை கொங்கன் என வெல்லும் கோதை நனியாண்டதொரு கொங்கு வளநாடு. என்ன சொல்கிறாருன்னா, கோதை பயில் விற்கொடினா நான் பொருந்திய அந்த வில்லோட கொடி சேர்ந்த வலிமையை உடையவன். கோதை பயில் விற்கொடி குலாவிய புயத்தன், அதுக்கு தான் அந்த அர்த்தம். கோதையர் விழிக்கணை குளிக்கும் மருமத்தன், அதாவது மகளிருடைய விழிகள் பதிந்த மார்பை உடையவன். அவருடைய விரிந்த மார்பை பார்த்து பெண்களுடைய கண்கள் அங்கே போகுது, அதனால் அந்த விழிகள் பதிந்த மார்பை உடையவன். மாலைகள் மனம் தரும் வெண்கொற்ற குடையை உடையவன், அதாவது கோதை கமழும் கவிகை கொங்கன் என வெல்லும், அந்த மனம் தருகின்ற மாலைகளை சூடிய அந்த வெண்கொற்ற குடையை உடையவனாகிய கோதை நனியாண்டது கொங்கு வளநாடு. அந்த மாதிரி இருக்கிற சேர மரபினன் ஆண்ட சிறப்புடையது இந்த கொங்கு வளநாடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல கோதைன்ற சொல் ஒரு இடத்துல பில்டின் நான் அப்படிங்கிற வருது, கோதை பயில் விற்கொடின்ற இடத்துல. அடுத்து மகளின் வருது, கோதையர் விழிக்கணை அப்படிங்கும்போது மகளிருடைய விழிக்கணைன்னு வருது. அடுத்து கோதை கமலும் கவியின் வரும்போது மாலையை அணிகின்ற மாலையை சொல்லுது. அப்புறம் கோதை நனியாண்ட துரு அப்படிங்கிறது, கோதை நனியாண்டனா சேரன் அப்படிங்கிற இடத்துல நாலு வார்த்தையிலையும் இருக்கிற கோதை 4 விதமான பொருளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட சிறப்பு. அடுத்து மூணாவது பாட்டு. பருதியொடு வெண்மதி பறிக்க ஒளி நல்கும் உருகெடு கடல் புதல்வன் ஆண்ட ஒரு சீரால், இரு சுடர் உயிர்த்தவர்கள் ஆண்ட இரு நாட்டின் குருவென விளங்கியது கொங்கு வளநாடு. நாட்டை பற்றி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பருதியோடு வெண்மதி, பருதினா சூரியன், வெண்மதினா சந்திரன், பறிக்க ஒளி நல்கும், அது ரெண்டும் வேண்டிய ஒளியை தர்றது. எந்த ஒளியை தரும்? உருகெடு கனல், அது அக்னி, அந்த ஒளியை தர்றது அக்னி. புதல்வன் ஆண்ட ஒரு சீரால் இரு சுடர் உயிர்த்தவர்கள், அந்த மரபினர் ஆண்ட, அதாவது சேரர் அக்னிகுல மரபு, அவங்க ஆண்ட சிறப்பால் சூரியகுல சோழரும் சந்திரகுல பாண்டியரும் அவங்கெல்லாம் ஆண்ட நாட்டுக்கு ஒளிமிக்க நாடாக விளங்குது கொங்கு நாடு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சூரியனும் சந்திரனும் ஒளி தர்ற மாதிரி அந்த கனல் அதோட ரெண்டையும் தரும் இல்லையா, சூடும் தருது ஒளியும் தருது. அப்போ அதோட புதல்வன் ஆண்டதுனால அந்த இரு சுடர் உயிர்த்தவர்கள் யார் யார்? சேரர்கள் அக்னி குலம் மரபினர், சூரிய குலம் சோழர்கள், சந்திர குலம் பாண்டியர்கள்.
இந்த மாதிரி அவங்கெல்லாம் ஆண்ட நாட்டுக்கு இது வந்து ஒளிமிக்க நாடாக விளங்குது கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி இது பண்ணி சொல்கிறாரு. கடல் புதல்வன்னா அக்னி குலச்சேரனை தான் கடல் புதல்வன் சொல்கிறாரு. குரு ஒளி குரு நிறனே அப்படின்னா அது வந்து தொல்காப்பியம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி சொல்லுது, அக்னி குலச்சேரன் குருன்னா ஒளி அப்படின்னு சொல்லி வருது. இந்த பாடலுக்கும் நாட்டு வளம்லாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இனிமையாக மடமடன்னு போயிடும். அடுத்த பாடல் வந்து மலாடும் வளர்பாண்டியும் வழங்கு புனல் நாடு நிலாவு திரையாக நிதி நிச்சமும் வழங்கி விலாளி மத குஞ்சரமும் வெய்ய பொருள் மற்றும் குழாவு சிறப்பெய்தியது கொங்கு வள நாடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொங்கு வள நாட்டை சொல்கிறார். மலாடுனா மலையமான் நாடு, வளர்பாண்டினா பாண்டி நாடு, வழங்கு புனல் நாடுனா அந்த சோழ நாடு ஆகிய நாட்டை ஆண்டோர். அதாவது மலாடும் வளர்பாண்டியும் வழங்கு புனல் நாடு நிலாவு திரையாக நிதி நிச்சமும் வழங்கி, அது என்ன சொல்கிறாங்க, அந்த திரையாக நிதி நிச்சம் வழங்கினா திரை கட்டுறது, கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. முந்தைய காலத்தில் ஒரு நாடை வந்து ஒரு நாடை அடிமை கொண்ட அந்த நாட்டு அரசர் வந்து இந்த நாட்டு அரசருக்கு ஆண்டுதோறும் கப்பம் மாதிரி ஒரு அமௌண்ட்டை கட்ட வேண்டி வரும், வரி கட்டுற மாதிரி. அந்த மாதிரி திரையாக நாள்தோறும் செல்வத்தையும் வழங்கி வர்றாங்க. அந்த மேலும் விலாளி மத குஞ்சரமும் வெய்ய பொருள் மற்றும் மேலும் மதம் பொருந்திய யானை அதெல்லாம் கூட பரிசாக கொடுக்குறாங்க. யானையும் வேண்டிய பொருளையும் திரையாக கட்டபொம்மனில் வரும்ல வரி வசதி திரை, அதாவது அதை என்ன சொல்கிறது, ஒரு வரி மாதிரி ஒரு இது நிதி மாதிரி வழங்குறாங்க. அந்த மாதிரி பெற்ற சிறப்புடையது கொங்குவள நாடு அப்படின்னு சொல்கிறாரு. மலாடும் வளர்பாண்டியும் வழங்கு புனல் நாடு நிலாவு திரையாக நிதி நிச்சமும் வழங்கி விலாளி மத குஞ்சரம்னா யானை, வெய்ய பொருள் வேண்டிய சிறப்பான பொருளையும் குழாவு சிறப்பு எய்தியது கொங்குவள நாடு. இதெல்லாம் பெற்ற சிறப்பு உடையது கொங்குவள நாடு அப்படின்னு சொல்கிறாரு. மத குஞ்சரம்னா மதநீர் பெருக்குடைய யானை, அவ்வளோதான். வெய்ய பொருள்னா வேண்டிய பொருள். அடுத்த பாடல் வந்து இலவு இதழி பாகனில் இழிந்த மலர் கைதை கலவியது காரமிழ்து காண்றது ஒழியாத புலவுடையது என்று கடல் போக்கி நிலமூன்றில் குளவி வளம் ஏந்தியது கொங்குவள நாடு. இலவு இதழினா இலவம்பரம், இலவம் பூ போலும் இதழை உடையவர் உமாதேவியார். இலவு இதழி பாகன் யார்? பெருமான். இழிந்த மலர் கைதை அந்த அம்மையினுடைய ஒரு பாகம் இறைவன், அவரது தலையிலேருந்து கீழே விழுந்த தாழம்பூ, அதாவது இழிந்ததுன்னா கீழே விழுதல். மலர் கைதை அந்த மலர் வந்து கலவியது காரமிழ்து, அது வந்து என்ன சொல்லுது, பொய் சாட்சி சொல்லுது. காரமிழ்து கலவியது காண்றது ஒழியாத, அதை வந்து பிரமனுக்காக பொய் சாட்சி சொன்னது. அந்த தாழை மரங்கள் எங்கே இருக்குது? நெய்த நிலத்தில் இருக்குது. அந்த காண்றது ஒழியாத புலவுடையது என்று கடல் போக்கி என்ன செய்கிறாருன்னா, இறைவன் வந்து அந்த அருந்தக்கரி நஞ்சை கொடுத்தது கடல். அதனால் எப்போதும் புலாநாற்றம் வீசுவது கடல் பகுதி. அதனால் அந்த கடலை போக்கி அந்த கடல் பகுதியை நீக்கி குறிஞ்சி முல்லை மருதம்னு இந்த 3 திணையால் தான் வளம் மிக்கது கொங்கு நாடு. அப்போ கொங்கு நாட்டில் கடல் இல்லை. அந்த கலவி பொய் சொன்னதுனால என்ன சொல்கிறாங்க, பொழியாத புலவுடையது, அதாவது அந்த எப்போவும் நாற்றமுடைய அந்த கடல், அதை போக்கி ஒழியாத புலவுடையது என்று கடல் போக்கி நிலமூன்றில் குளவி, அதாவது மருதம் முல்லை குறிஞ்சி இந்த திணையால் எத்தியது கொங்குவள நாடு வளம் மிக்க